இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட ஒரு யூடியூப் சேனல் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஒரு என்னென்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும், ஸோ எப்படி வந்து டேக் பண்ணுறது, ஸோ என்ன ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு சில டீட்டெயில்ஸ் இந்த அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு இருக்க ஒரு சில கிளாரிஃபிகேஷன்ஸ் வந்து இப்போது கிளியர் ஆகும். வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போது வந்து என்னோட வேறு ஒரு சேனல் இது. ஸோ அதுக்குள்ளே போகிறேன். ஸோ நான் வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணி ஸோ அதில் என்ன மாடிஃபிகேஷன் பண்ண போகிறேன் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறேன். ஸோ நான் மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா மொபைல் தான் வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ லேப்டாப் கிடையாது. ஸோ அதனால் மொபைலில் நான் அப்லோட் பண்ணிவிட்டு யூடியூப் ஸ்டுடியோவில் போயிட்டு நான் எடிட் பண்ண போகிறேன். ஸோ என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்க போகிறேன், ஸோ எப்படி வந்து டேக் பண்ண போகிறேன் அப்படின்றத வந்து காட்ட போகிறேன். இப்போ வாங்க பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஆல்ரெடி சேவ் பண்ணியிருக்க ஒரு வீடியோ வந்து எடுத்துக்கிறேன் நான் இப்போது. ஸோ இதுதான் வந்து நான் சேவ் பண்ணியிருக்க வீடியோ நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து அப்லோட் பண்ணுறேன் நான். பார்த்திங்கன்னா இப்போ வந்து அப்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த வீடியோ அப்லோட் ஆன பிறகு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு YT ஸ்டுடியோ அப்படின்ற மாதிரி ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு ஸோ நமக்கு தேவையான என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து மாடிஃபை பண்ண முடியுமோ அந்த ஆப்ஷன்ஸ் வந்து மாடிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சேவ் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து மொபைல் தான் வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் மொபைலில் அப்லோட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா YT ஸ்டுடியோவில் போய் தான் நம்ம வந்து அப்லோட் பண்ண முடியும். ஸோ அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எடிட் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா YT ஸ்டுடியோவில் இருக்கேன். ஸோ இது வந்து நம்மளோட லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து நம்ம வந்து லாகின் பண்ணிக்கணும். ஸோ லாகின் பண்ணிவிட்டு ஸோ இந்த வீடியோ தான் நம்ம வந்து இப்போது அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த டாப்பில் இருக்க வீடியோ வந்து இப்போ ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடிட் ஆப்ஷன் போகணும். ஸோ எடிட் ஆப்ஷன் போன பிறகு பார்த்திங்கன்னா ஸோ என்னென்ன நம்ம வந்து மாடிஃபை பண்ண முடியும் இதில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட டைட்டில் வந்து ப்ராப்பராக கொடுக்கணும். ஸோ எனக்கு இந்த வீடியோவுக்கு பார்த்திங்கன்னா இந்த டைட்டில் வந்து ஓகே. ஸோ நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ப்ராப்பராக கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டைட்டிலில் நம்ம என்ன கொடுக்கலாம்னா, ஃபஸ்ட்டு வந்து ஹேஷ்டேக் வந்து கொடுக்கணும். ஸோ இன்கேஸ் உங்களோட ஒரு சேனல் நேம் கூட கொடுத்துக்கலாம். நான் வந்து யூஸ்வலாக என்னோடய சேனல் நேம் கொடுக்கறது கிடையாது. ஸோ கத்தார் தமிழ் அப்படின்றது வந்து நம்ம மோஸ்ட்டாக கொடுக்குறது. ஸோ அதனால் கத்தார் தமிழ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ அது இல்லாமல் வேறு ஏதாவது உங்களுக்கு ஹேஷ்டேக் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஹேஷ்டேக்ன்றது நம்ம சர்ச் பண்ணும்போது நம்மளோட வீடியோ வந்து அதோட பேஸ்டாக இருந்துச்சுன்னா அது வந்து ப்ரியாரிட்டி வைஸில் நம்மளோட வீடியோ வந்து டாப்பில் காட்டும். ஸோ அதனால் ஆட் பண்ணுறது. ஸோ இப்போ வந்து டேட் ஃபெஸ்டிவல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த டைட்டில் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து வேறு ஏதாவது வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு தமிழில் கொடுத்துக்கணும். ஏன்னா என்னோடய சேனல் வந்து தமிழ் சேனல். ஸோ அதனால் தமிழில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் தமிழில் வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து கொடுக்க போகிறேன். இந்த வீடியோவுக்கு தேவையான ஏதாவது தமிழ் வார்த்தைகள் வந்து நம்ம வந்து டிஸ்பிளேயில் கொடுக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து தமிழ் வியூவர்ஸ் வந்து நம்ம வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ அதனால் டைட்டிலில் நான் வந்து தமிழை வந்து ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு வார்த்தைகள் வந்து கொடுக்கறது. ஸோ இந்த வீடியோவுக்கு தேவையான வார்த்தைகளை வந்து தேடும்போது பார்த்திங்கன்னா டேட் ஃபெஸ்டிவல் அப்படின்னா பெரிச்சை அப்படின்ற மாதிரி கொடுக்கணும். ஸோ அதனால் அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா இப்போ அல்மீராவில் வந்து இந்த ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுறாங்க. ஸோ அதனால் அல்மீரா அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன் இப்போது. டிஸ்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவையான என்ன வார்த்தைகள் இந்த வீடியோவுக்கு நம்ம என்னென்ன வந்து டிஸ்பிளேயில் கொடுக்கலாம், அதாவது இன்னொருத்தவங்க பார்க்கும்போது அந்த வரிகள் மூலமாக அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து போய் சேரணும். அப்போ தான் வந்து வீடியோ பார்ப்பாங்க. ஸோ ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு சேனல் அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தா நல்லது டிஸ்கிரிப்ஷனில். ஸோ நான் வந்து இப்போது 2 லைன் மட்டும் கொடுக்குறேன். நான் வந்து இதுக்கு தேவையானது ரொம்ப ஒன்றும் எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாது. ஸோ அதனால் ஜஸ்ட்டு ஒரு ஹெட்டிங் மட்டும் கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் மோஸ்ட்டாக என்னோடய ப்ளேலிஸ்ட் என்னோடய வீடியோஸோட லிங்க் வந்து நான் எப்போவுமே வந்து ஷேர் பண்ணுறது டிஸ்கிரிப்ஷனில் எல்லா வீடியோஸ்லேயும். ஸோ அதனால் என்னோடய ப்ளேலிஸ்ட் என்னோடய லிங்க் வந்து நான் வந்து காப்பி பண்ணி இதில் வந்து சேவ் பண்ண போகிறேன்.
ஸோ எப்போவுமே என்னோடய ப்ளேலிஸ்ட் வீடியோஸ் எல்லாமே வந்து காப்பி பண்ணி ஒரு நோட் பேடில் போட்டு வச்சுருப்பேன். ஸோ அதை வந்து காப்பி பண்ணி ஸோ இதில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் இப்போது. வீடியோஸ் லிங்க் எல்லாமே வந்து காப்பி பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து வேறு என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ப்ரைவேட்டாக பப்ளிக்கா அப்படின்றத வந்து நம்ம ஸ்பெசிஃபிக் பண்ணணும். ஏன்னா ப்ரைவேட்டாக இருந்தால் அந்த வீடியோ வந்து வெளியில் வந்து பப்ளிஷ் ஆகாது, வெளியில் தெரியாது, பப்ளிக் வந்து வியூ பண்ண முடியாது. ஸோ அதனால் பப்ளிக் வந்து மாற்றிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலக்ட் ஆடியன்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து கிட்ஸுக்கு ஏற்ற சேனலாக, கிட்ஸோட வீடியோவா அப்படின்னா எஸ் அப்படின்னு கொடுக்கணும், இல்லை அப்படின்னா நோ அப்படின்ற மாதிரி கொடுக்கணும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு அடல்ட் ஆடியன்ஸா அப்படின்ற மாதிரி கேட்கும். ஸோ அபவ் 18 இயர்ஸ்க்கு ஏற்ற வீடியோவா, இல்லை வந்து நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணணும். ஸோ நான் வந்து டோன்ட் ரெஸ்ட்ரிக்ட் மை வீடியோ அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ என்னோடது வந்து ஃபுல்லாக ஒரு இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட்னால எனக்கு அது வந்து நோ அப்படின்ற மாதிரி கிளிக் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ப்ளேலிஸ்ட்டில் நம்மளோட வீடியோ வந்து ஆட் பண்ணணும். ஸோ உங்களுக்கான ஒரு ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணி உங்களோட வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேகிங் ஆப்ஷன். ஸோ டேகிங்ன்றது என்னென்னா, நம்மளோட ஒரு ஹெட்டிங்க்கு ஏற்ற மாதிரி சில வார்த்தைகளை போட்டு நம்ம வந்து டேக் பண்ணுறது தான் வந்து டேகிங். ஸோ இப்போ வந்து கத்தார் டேட்ஸ் ஃபெஸ்டிவல் தான் என்னோட ஒரு டேகிங் இது. ஸோ அதுக்கு நான் என்ன ஆப்டான வேர்ட்ஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்தார் டேட்ஸு, மோஸ்ட்டாக வந்து கத்தார் தமிழ், கத்தார் இன்ஃபர்மேஷன், கத்தார் லிவிங், இந்த மாதிரி கத்தார் நியூஸ், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எப்போவுமே என்னோடய வீடியோவில் வந்து டேக் பண்ணிவிடுவேன். ஏன்னா என்னோடது வந்து இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் வீடியோஸ் அப்படின்றதால இந்த வார்த்தைகள் வந்து கண்டிப்பாக டேகிங்கில் கொடுத்துருவேன். ஸோ உங்களுக்கு தேவையான வார்த்தைகளை உங்களோட சேனலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அதே போல் நம்ம கொடுக்கறதுக்கு பதிலாக இது வந்து மேனுவலாக நம்ம பண்ணுறது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு மொபைல் ஆப் மூலமாக கூட இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி டேக் வந்து ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ அது இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன்னா, டேக்ஸ் ஜென்ரேட்டர் அப்படின்ற மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஆப் மூலமாகவும் நம்ம வந்து வீடியோவுக்கு தேவையான ஒரு டேகிங் வேர்ட்ஸை வந்து நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ அது நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போடுறேன். ஸோ இப்போ வந்து மேனுவலாக எனக்கு தேவையான வார்த்தைகளை மட்டும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். வார்த்தைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவு கொடுத்தாச்சு. ஸோ இந்த டேகிங் வேர்ட்ஸ் வந்து எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன்னா, ஸோ இப்போ வந்து எல்லாமே வந்து செட்டிங்ஸ் வந்து நம்ம முடிஞ்சிருச்சு. ஸோ நம்மளோட வீடியோவில் அப்லோட் பண்ண வீடியோவில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி ஓரளவு எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம சேவ் பண்ணணும். சேவ் பண்ண பிறகு தான் அது வந்து சேவ் ஆகும். ஸோ இப்போ வந்து மானடைசேஷன் வந்து என்னோடய சேனல் வந்து ஆல்ரெடி மானிட்டைஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் மானடைசேஷன் ஆனதில்லை. ஸோ நம்மளோட ஆடோட ஒரு இது வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ வந்து ஸ்கிப்பபிளாக இல்லை நான் ஸ்கிப்பபிளாக இந்த மாதிரி நமக்கு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி இன்னொரு வீடியோ நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தான் நம்ம கொடுக்க வேண்டிய ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் என்ன இருக்குது அப்படின்னா, கமெண்ட்ஸ், அலோவ் கமெண்ட்ஸ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்டகரியில் நம்மளோட வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா என்னோடது வந்து ட்ராவல் அண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷனில் வந்து செலக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களோட வீடியோ உங்களோட சேனலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த கேட்டகரி வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ், அலோவ் கமெண்ட்ஸ் வந்து வேணும் அப்படின்னா நம்ம வந்து அலோவ் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா நம்ம வந்து ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா,
இந்த யூசர்ஸ் கேன் வியூ ரேட்டிங் அது வந்து நான் வந்து எப்போவுமே ஆஃபில் வச்சுருப்பேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம் கிடையாது. அது இல்லாமல் நெக்ஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் வந்து முக்கியமான ஒரு ஆப்ஷன் அலோ எம்பெடிங். ஸோ இது வந்து ஆனில் வச்சுருக்கணுமா இல்லை ஆஃபில் வச்சுருக்கணுமா? ஆனில் வச்சுருந்தா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட வீடியோ வந்து வேறு ஒரு பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து ப்ளே ஆகணும். வேறு ஒரு வெப்சைட்டில் கூட நம்மளோட வீடியோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பார்த்திங்கன்னா இந்த இன்டர்நெட் உலகத்தில் பார்த்திங்கன்னா எங்கே வேணாலும் நம்மளோட வீடியோ வந்து ப்ளே பண்ணுறதுக்கான ஒரு இது இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். எப்படின்னா இந்த அலோ எம்பெடிங் ஆப்ஷனை ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களோட வீடியோ வந்து வேறு பிளாட்ஃபார்மில் வந்து ப்ளே ஆகாது. ஸோ மோஸ்ட்டாக என்ன சொல்கிறதுனா ஒன்லி யூடியூப்பில் மட்டும் ப்ளே பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறீங்க, உங்களோட இதை வந்து கண்ட்ரோலில் இருக்கணும் உங்களோட வீடியோ அப்படின்னா அதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை வேண்டாம் எங்கே வேணால் ப்ளே ஆகட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது வந்து செக்யூரிட்டி ரீசனுக்காக நம்ம வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து அதை வந்து ஆஃப் பண்ணிக்கணும். நான் வந்து மோஸ்ட்டாக வந்து ஆஃபில் தான் வச்சுருப்பேன் நான். ஸோ இவ்வளோ தான், நம்ம கொடுக்க வேண்டிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஓரளவு கொடுத்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ரிஸ்க் இருக்குது. ஸோ இந்த அலோ எம்பெடிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எங்கே வேணாலும் நம்மளோட வீடியோ வந்து ப்ளே பண்ணுற மாதிரி, அதன் மூலமாக அவங்க வந்து இன்கம் வந்து வர மாதிரி, இல்லை வேறு மாதிரி கூட நம்மளோட வீடியோ வந்து டிசைன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஒரு சான்சஸ் வந்து கொடுக்காமல் இருக்கணும், நம்மளோட கண்ட்ரோலில் நம்ம வீடியோ இருக்கணும் அப்படின்னா அதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சேவ் பண்ணணும். சேவ் பண்ணால் தான் நம்ம போட்ட ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து அப்ளிகபிள். ஸோ இப்போ வந்து சேவ் பண்ணணும். இப்போ ஸோ இப்போ வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ளூ கலர் ஒரு எர்த் ஷேப்பில் தெரியும். ஸோ அந்த எர்த் வந்து ப்ளூவில் வந்துருச்சுன்னா தான் இது வந்து பப்ளிக்கில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே போல் இந்த மானிட்டைஸ் வந்து க்ரீனில் இருந்தால் தான் நம்மளோட வீடியோ வந்து மானிட்டைஸ் ஃபார் இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் மானிட்டைஸ் அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங் இது. ஸோ இவ்வளோ தான், நம்மளோட வீடியோ வந்து இப்போ எடிட் ஆகிடுச்சு, நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணிட்டோம். அவ்வளோதான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணி YT ஸ்டுடியோவில் நம்ம என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து எடிட் பண்ணுறது, ஸோ என்னென்ன முக்கியத்துவம் கொடுக்கணும், ஸோ கமெண்ட் வந்து நம்ம அலோவ் பண்ணலாமா வேண்டாமா, அலோவ் எம்பெடிங் இந்த மாதிரி டேகிங் ஆப்ஷன், ஸோ இதை பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த டேகிங் வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணுறது பை யூஸிங் எ மொபைல் ஆப் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் see you next video.